தானம் தர்மம் என்று சொன்னாலே நம் நினைவுக்கு முதலில் வருபவர் கர்ணன். ஆனால் நம்மை வியத்தில் ஆழ்துமளவிற்கு அளப்பரிய தொண்டாற்றியவர் இயற்போய் நாயனாராவார். இயற்போய் நாயனார் பூம்புகார் நகரில் வணிகம் செய்து தனது மனைவியுடன் வாழ்ந்து வந்த ஒரு சிவனடியார். சிவனடியார்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தானம் வழங்குவது இவருடைய வாழ்வின் நோக்கமாக இருந்தது. அவரது இந்த அளவற்ற தொண்டுணர்வை உலகிற்கு வெளிப்படுத்த ஒரு திருவிளையாடலை நிகழ்த்த எண்ணிய சிவபெருமான் பூலோகத்திற்கு ஒரு முதிய சிவனடியார் போல் இயற்போய் நாயனார் வீட்டிற்கு வந்து அவர் அளித்த உபசரிப்புகளை ஏற்றுக்கொண்டார். பின்னர் அவரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான், நீங்கள் அடியார்கள் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவீர்கள் என்று கேள்விப்பட்டேன், அது உண்மையா என்று கேட்டார். அதற்கு நாயனார், என்னிடம் இருப்பதை எதை கேட்டாலும் சிவனடியார்களுக்கு நிச்சயமாக அளிப்பேன். என்னிடம் இருப்பது எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று உறுதியாக கூறினான். உடனே சிவபெருமான், உங்கள் மனைவியை எனக்கு துணையாக அனுப்புங்கள் என்று கேட்டார். அக்கணமே சிறிதும் யோசிக்காமல், என்னிடம் இருப்பதை கேட்டதற்கு நன்றி ஐயா, என் மனைவியை அழைத்து செல்லுங்கள் என்று வழியனுப்பி வைத்தார். இயற்போய் நாயனார் கணவனின் சொல்லே வேதவாக்கு என்று வாழ்ந்த மனைவி அவரிடம், கணவனைத் தவிர வேறொரு ஆணுடன் நான் எவ்வாறு செல்ல முடியும் என்று கேட்டார். அதற்கு நாயனார், சிவனடியார்கள் கேட்டதை மறுக்கும் நிலைக்கு என்னை ஆளாக்காதே, அவருடன் செல் என்று கட்டளையிட்டார். கணவனின் மனநிலையை உணர்ந்த அவரது மனைவியும் முதியவருடன் செல்ல ஒப்புக்கொண்டார். அப்போது முதியவராக வந்த சிவபெருமான், உங்கள் மனைவியை நான் அழைத்துச் செல்லுவதை ஊர் மக்கள் பார்த்தால் என்னை தாக்குவார்கள், என்னால் அதை தாங்க முடியாது. ஆகவே ஊர் எல்லை வரை நீங்களே எங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கூறினார். இயற்போய் நாயனார் அவர்களை ஊர் எல்லை வரை அழைத்துச் சென்று விட்டுவிட்டு திரும்பியும் பார்க்காமல் வீட்டிற்கு வந்தார். இவர்களின் அளவற்ற சிவபக்தியைக் கண்டு மனம் நெகிழ்ந்த சிவபெருமான் தமது உண்மையான திருவுருவில் காட்சியளித்து இயற்போய் நாயனாருக்கும் அவரது மனைவிக்கும் முக்தியளித்தார்.